Hello everyone, welcome back to my channel. Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச் எல்லாமே நீங்கள் பழகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஆரி ஃபெதர் ஸ்டிச் டைப் 1 பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஆரி ஃபெதர் ஸ்டிச் டைப் 2 தான். டைப் 1 வந்து போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா டைப் 2 வந்துட்டு ஈஸி தான். டைப் 1 நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் டைப் 2வும். வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், பிக்சர் மட்டும்தான் மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். செகண்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதை விட பெருசாக போட்டிருக்கேன். தேர்டு வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இதோட ப்ரொசீஜர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 0லேருந்து 2க்கு போகும், 2லேருந்து 3க்கு போகும், 3லேருந்து 1க்கு போகும், 1லேருந்து அகெயின் 0க்கு வரும். ஓகேவா? 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0ல் முடிப்போம். டைப் 1லேயும் அதே மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ டைப் 2லேயும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம போட போகிறோம். வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறீங்க, டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு நீடில் வந்துட்டு துளிப்பு தான் 14 0.5 mm. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே நீடில் நம்பர்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நீடில் நான் இப்போல்லாம் சொல்லிடுறது 14 தான். ஓகேவா? நம்பர் 14 0. பார்த்துக்கோங்க. நம்பர் 14 0.5 mm. சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு 0லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ 0லேருந்து 2க்கு போகணும் இல்லையா? அதே மாதிரி 0லேருந்து 2க்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3க்கு வந்துட்டு அப்படியே த்ரெட்டை வந்துட்டு பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுக்கிறோம். இங்கே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாக் ஆகிருக்கு இல்லையா? பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு திருப்பியும் வந்துட்டு இங்கே தேர்டுக்கு போய்ட்டு இங்கே என்ன வரணும், ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து 0க்கு போகிறோம் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அடுத்து 0க்கு வரும். வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்து இழுக்கிறோம். ஓகேவா? திருப்பியும் பட்டன் கொழுக்கிற மாதிரி இழுத்துட்டு திருப்பியும் எங்கே வரும் அப்படின்னா செகண்ட் லைனுக்கு போது கொஞ்சம் கேப் விட்டு போடுறோம். சரியா? செகண்ட் லைன் மேலே போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. தேர்ட் லைனுக்கு வரும்போது அதை விட கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு நம்ம போடுறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும்போது கேப் கொஞ்சம் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும்போது நெருக்கமாக போடுறோம். ஓகேவா? ஸ்டிச் வந்துட்டு நெருக்கமாக போடுறோம். அப்புறம் 0க்கு வரும். இப்போ திருப்பியும் இழுக்கிறோம். இழுத்துட்டு திருப்பியும் செகண்ட் லைனுக்கு வரும். அப்புறம் தேர்ட் லைனுக்கு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இழுக்கிறோம். திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு, அப்புறம் 0க்கு. ஓகேவா? சேம் இப்படியே தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். இங்கே வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு நெருக்கமாக வரணும். இங்கே இந்த செகண்ட் லைன் ரோ இருக்கு இல்லையா? இங்கே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு வரணும். இங்கே அதை விட கொஞ்சம் கேப்பு அதிகமாக விட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரோம். கரெக்டான கேப் விட்டு போடும்போது தான் இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்துட்டு ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது ப்ரொசீஜர் எழுதியிருக்கு இல்லையா? அதை நீங்கள் பார்த்தே நீங்கள் கீழே வந்துட்டு ஸ்டிச் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். அப்போ ஸ்டிச் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மேலே எழுதியிருக்கேன். அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 0 கிட்ட 1 to 0 கிட்ட வரும்போதெல்லாம் நல்லா நெருக்கமாக வரணும். பார்க்குறதுக்கு விசிறி டைப்பில் இருக்கும் உங்களுக்கு.
அந்த செகண்ட் லைனில் நீடில் வைக்கிறீங்க இல்லையா, அங்கே கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் நம்ம பண்ணுறோம். நீடில் வச்சு ஸ்டிச் போட்டுட்டு வரோம். தேர்ட் லைனில் வந்துட்டு அதை விட கேப் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு தான் நம்ம ஸ்டிச் போடுறோம். ஒவ்வொரு கேப்புமே வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இடையிலையும் இருக்கிற கேப் வந்துட்டு ஈவனாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுகிட்டே வரோம். நிறைய பேர் வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு நமக்கு பிசுறு தட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஃபாஸ்ட்டாக போடும்போது நீடிலோட ஷார்ப் பகுதியில் வந்துட்டு த்ரெட்டு படும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னாகும் அப்படின்னா பிசுறு தட்டும். ஸோ அப்படி பிசுறு தட்டும் போது நீங்கள் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். அப்படி பிசுறு தட்டாத மாதிரி நீங்கள் வந்துட்டு போடுங்க. நான் நிறைய என்னோடய சேனலில் வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட்டு பிசுறு தட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கோசரமே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஆரி ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு தெரியும், எதுவுமே ஈஸியாக வந்துட்டு நம்மளால் கற்றுக்க முடியாது. அதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் வேணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எவ்வளோ கஷ்டமான ஸ்டிச்சாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டிச் ஈஸியாக போட வந்துடும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைமு அதுக்குன்னே ஒதுக்குங்க. ஃப்ரீ டைம் இல்லைனாலும் ஸ்டிச் போடுறதுக்காகவே இந்த டைமுன்னு சொல்லி நீங்கள் ஒரு டைமை செலக்ட் பண்ணி அந்த டைமில் டெய்லியுமே கண்டினியூஸாக ஒரு 2 மணி நேரமாவது ஸ்டிச் போடுங்க. அப்போ போடும்போது உங்களுக்கு வந்துட்டு நீடியில் பிடிக்கிறதுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. சேம் த்ரெட்டும் வந்துட்டு எப்படி பிடிச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்க்கும் நீங்கள் வந்துடுவீங்க. நாங்களும் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய அதே ப்ராப்ளம்லாம் நாங்களும் சந்தித்தோம். பட் நாங்கள் போட போட எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிகினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக போடுங்க. பட் நீங்கள் பாதியில் நிறுத்திட வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு த்ரெட் ஒர்க்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு பீட் ஒர்க் மட்டுமே பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்கும் பீட் ஒர்க்கும் சேர்த்தே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதனால் த்ரெட் ஒர்க் வந்து ஒதுக்காதீங்க. த்ரெட் ஒர்க்கையும் வந்துட்டு நல்லா கற்றுக்கோங்க. பீட் ஒர்க்கை விட நான் த்ரெட் ஒர்க்கு தான் ஈஸின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் த்ரெட் ஒர்க்கை வந்துட்டு போடுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஏன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். ஸ்டிச் வந்துட்டு ஒரே மாதிரியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டு வரோம். டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு வரோம். இப்போ ஸ்டிச்சோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இனி போட போகிற ஸ்டிச் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம முடிக்க போகிறோம். லாஸ்ட் ஒன் போட்டுடலாம். ஓகே. போட்டுட்டு இப்போ வந்துட்டு சென்டர்லேயே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிக்க போகிறோம். சரிங்களா? 0 ஸ்டார்ட் பண்ணோம். 0லேயே நம்ம முடிக்க போகிறோம். சென்டருக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எண்டு நாட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே. இப்போ வந்துட்டு எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனு தேர்ட் லைன் இது 3க்குமே நம்ம பீட் ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நான் காட்டன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனில் ஆரம்பிச்சிருக்கேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு பீட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு சென்டரு ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு 2 mm பீடு கொடுத்து நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சென்டரில் பீடு கொடுக்கும்போது இன்னும் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதுவும் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1ல் ஆரம்பித்து திருப்பி இந்த சைடு 1க்கே வந்து நம்ம எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 2ல் ஆரம்பித்து 2ல் முடிக்க போகிறோம். நான் த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணல, கண்டினியூஸாக போட்டுகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விஷ் தான். இப்போ இங்கே செகண்ட்லேயும் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணலைனாலும் நான் அங்கே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் வந்துட்டு திருப்பியும் பீட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் வந்துட்டு 2 mm பீடு தான் நான் கொடுக்குறேன். பீடு ஒர்க்குக்கு வந்துட்டு 24 நீடில் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. என்னென்ன நீடில் எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக நான் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில். கண்டிப்பாக அதுவும் போய் பாருங்கள். பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஷேப்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது செகண்டில் ஆரம்பித்து செகண்ட் லைனும் நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். செகண்டில் ஆரம்பித்து செகண்ட்லேயே முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் லைனுக்கு நம்ம வந்துட்டு பீடு கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணல, கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் வேணுன்னா கட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கோங்க. பட் எண்டு நாட் போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் தான் த்ரெட்டையே கட் பண்ணணும். இப்போ நான் த்ரெட்டை கட் பண்ணல, இருந்தாலும் தேர்ட் லைனுக்கு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீடு வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஸ்டிச் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறேன். பிகினர்ஸ் எல்லாருமே இதை வந்துட்டு எல்லா ஸ்டிச்சையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நிறைய ஸ்டிச், பேசிக் ஸ்டிச் மட்டுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் கற்றுக்கோங்க. அது கற்றுக்கிட்டாவே போதும். வெளியில் போய் நல்லா கற்றுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி தான் இது. கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் தான். இதை கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களால் ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். த்ரெட் ஒர்க்லேயும் சரி, பீட் ஒர்க்லேயும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.